Hi students, welcome to our channel. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 11th இங்கிலீஷ்க்கு இந்த செகண்ட் மிட்டம் 2025க்கான ஒரு அஃபிஷியலான கவர்மெண்ட் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண என்ன பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய பேர் லைக் பட்டனை கிளிக் பண்ணாமே பார்க்குறீங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் சப்ஸ்கிரைபும் நிறைய பேர் பண்ண மாட்டேன்றீங்க. வாட்ஸ்அப் சேனல் இல்லை டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் நீங்கள் எந்த ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். லிங்க் வந்து இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். இப்போ 11th இங்கிலீஷ்க்கு இந்த செகண்ட் மிட்டம் உடைய ஒரு அஃபிஷியலான கவர்மெண்ட் கொஷின் பேப்பர் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எதுக்காக அப்படின்னா, இப்போ இதே கொஷின் பேப்பரும் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்க்கு வரலாம். அப்படி இல்லைன்னா இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸும் நிறைய வந்து நமக்கு ரிப்பீட்டட் ஆகலாம். ஸோ அதனால் இதை ஒரு சாம்பிளாக நீங்கள் எடுத்துக்கிட்டு அந்த ஃபார்மேட்டை வச்சு படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸையும் தரவாக படிச்சுக்கிறங்க. ஆல்ரெடி 11th இங்கிலீஷ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க்கை இந்த வீடியோவோட எண்ட் ஸ்க்ரீனில் தரேன். ஸோ அதில் போய் கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிறங்க. அதில் நம்ம கொடுத்துருக்கூடிய எல்லா கொஷின்ஸையும் நல்லா தரவாக படிச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து நமக்கு கேட்டுருவாங்க. சரியா? ஓகே, இப்போ இதில் கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்கன்றதை பார்க்கலாம். இப்போ ஒரு 8 1 மார்க் கொஷின்ஸ் நம்ம கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் சினானிமில் வந்து எலக்ட்ரிஃபைடுக்கு வந்து ஆப்ஷன் பி ஷாக்டு. செகண்ட் ஒன் ஸ்மதர்டு அப்படின்றதுக்கு சப்ரஸ்டு. தேர்டு கொஸ்டின் பாருங்க, ஆண்டனிம் இன்ஹரண்ட்டுக்கு அக்வயர்டு. ஃபோர்த் ஒன் எண்டோடுக்கு ரூயின்டு. சரியா? இது வந்து 1 மார்க்கு 4 சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ். அப்புறம் இடியம் கேட்டிருக்காங்க. இடியமில் பை த ஸ்கின் ஆஃப் ஒன்ஸ் டீத், இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேரோ எஸ்கேப். ஆப்ஷன் ஏ நேரோ எஸ்கேப். தென் சிக்ஸ்த் கொஸ்டின் ஃப்ரேசல் வேர்புக்கு போஸ்ட்போண்டுக்கு வந்து ஆப்ஷன் சி புட் ஆஃப். அடுத்து செவன்த் கொஸ்டின் கரெக்ட் டெஃபினிஷன் ஹேபிச்சுவல் ஃபெயிலியர் டு பி ப்ரெசன்ட் அட் ஒர்க் வந்து ஆப்சன்டீசம். எய்த் கொஸ்டின் ப்ளோட்டோக்ராட் பிளண்டட் ஃபார்ம் ப்ளோட்டட் ப்ளஸ் அரிஸ்டோக்ராட். சரியா? ஸோ இதான் வந்து 1 மார்க்கான கரெக்டான ஆன்சர்ஸ். இதை கரெக்டாக பார்த்துக்கிறங்க. இதுலேருந்து உங்களுக்கு நிறைய 1 மார்க்ஸ் கொஷின்ஸ் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த 1 மார்க் கொஷினையும் நல்லா பார்த்துக்கிறங்க. சரியா? ஓகே, இப்போது நெக்ஸ்ட் அடுத்து என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு அப்ரிசியேஷன் கொஷின்ஸ். அப்ரிசியேஷன் கொஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் போயம் 4 and 5 இருக்குது இல்லையா? இதில் பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் ஹி, மெக்காவிட்டி, இது நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் தான். அப்புறம் மென்ஷன் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து லைக் வந்துருக்கிறதுனால சிமிலி. அதுக்கப்புறம் ஹூ இஸ் ஸ்காட்லாண்ட் யார்டு, ஹூ இஸ் ஃப்ளைங் ஸ்குவாட்ஸ் டிஸ்பேரு, இது எல்லாமே நம்ம கொடுத்தது தான். அப்புறம் 11th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் ஆஃப் டிப்ராவிட்டி, ரைட் த அலிட்ரேஷன் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹூ இஸ் த மான்ஸ்டர் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே நம்ம கொடுத்தது தான். சரியா? ஓகே, அங்கே பார்த்தீங்கன்னா இஆர்சி கேட்டிருக்காங்க. இஆர்சி வந்து உங்களுக்கு மெக்காவிட்டி போயம்லேருந்து வந்திருக்குது. இப்போ கொஸ்டின் ஆன்சர்ஸ் பாருங்கள். வாட் இஸ் அ டைட் கார்னர், வாட் ஹேப்பன்ஸ் ஒன் ஃபைண்ட் ஹிம்செல்ஃப் இன் அ டைட் கார்னர், நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அதே போல் வாட் வாஸ் த நரேட்டர்ஸ் ஃபினான்ஷியல் கண்டிஷனும் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஹவு கேன் அ கிராஜுவேட் கிவ் பேக் டு ஹிஸ் ஆர் ஹர் சொசைட்டி அக்கார்டிங் டு டாக்டர் CN அண்ணாதுரையும் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ ப்ரோஸ் பொறுத்த வரைக்கும் 3 கொஸ்டினுமே நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லேருந்து தான் வந்திருக்குது. அதனால எனி 2 வந்து நம்ம தாராளமாக எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் கிராமர் பார்த்தீங்கன்னா ஸ்பீச்சும் பிகின் வித் ஹேடும் கேட்டிருக்காங்க. இந்த பிகின் வித் ஹேடுக்கு என்ன செய்யணும்னா ஜஸ்ட்டு இந்த இஃபை கட் பண்ணிவிட்டு இந்த ஹேடை தூக்கி அப்படியே முன்னால் போட்டுற வேண்டியது. முன்னால் போட்டுட்டு அப்படியே எழுதிட வேண்டியது. ஹேட் ஐ டைம் ஐ வுட் ஹாவ் மெட் யூ அப்படின்றதான் நமக்கு ஆன்சர். அதே போல் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சுக்கு பார்த்தீங்கன்னா த ஓல்டு விமன் ரெக்வெஸ்டட் த பாய், இங்கே ப்ளீஸ் வந்திருக்கிறதுனால ரெக்வெஸ்டட் த பாய். கன்ஜங்ஷன் வந்து டு ஹெல்ப் ஹர். அதுக்கப்புறம் பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா டைட் கார்னரும் அண்ணாதுரை 2 ப்ரோஸுமே வந்திருக்குது. அதே போல் போயமில் வந்து மெக்காவிட்டி, சப்ளிமெண்ட்ரியில் வித் த ஃபோட்டோகிராஃபர். அடுத்து ஜென்ரல் கான்செப்ட் பாருங்கள். 3 மார்க்கில் டயலாக் ரைட்டிங் கேட்டிருக்காங்க. 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடுவில் பிளான்டிங் ட்ரீஸ் பற்றி. அப்புறம்
வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் டு பி ஃபாலோட் ஃபார் எஃபெக்டிவ் நோட் மேக்கிங் இந்த மாதிரி கொஷின்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன் இப்படிலாம் வந்து கேட்குறாங்கன்றது தெரியல. இதெல்லாம் தேவையில்லாதது. அதுக்கப்புறம் ஃபீல்டு மேட்சிங். ஒடிஷா பிரேசஸ் ஃபார் லேண்ட்ஃபால் ஆஃப் சைக்ளோன் வந்து நமக்கு வெதர். சென்னை ரிட்டைன் சிஎம் டிராஃபி வித் ஈஸ்ன்றது ஸ்போர்ட்ஸ். டாக்டர் கலாம்ஸ் விங் ஆஃப் ஃபயர்ன்றது லிட்ரேச்சர். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிளேஸ் அப்படின்றது வந்து கம்ப்யூட்டர். ஹைப்ரிட் வெரைட்டி ஆஃப் வெஜிடபிள்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர். தட்ஸ் இட். சரியா? ஸோ இந்த கொஷின் பேப்பரை ஒரு சாம்பிளாக எடுத்து பார்த்துக்கோங்க எப்படி கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத. சரியா? கண்டிப்பாக இதுலேருந்து உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிற சொல்லுங்கள். ஸோ தயவு செஞ்சு அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் எனக்காக. ஓகேவா? தேங்க்யூ.